திருச்சிற்றம்பலம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் எனது பக்தி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இன்றைய அருமையான தேவார வகுப்பினை நாம் தொடங்குகிறோம். தேவார பாடல்கள் மொத்தம் 8250 பாடல்கள் என்று நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அதிலும் சில பதியங்கள் நமது வாழ்வை வளப்படுத்தும் திருப்பதியங்களாக அமைந்திருக்கும். அந்த வகையிலான பதியங்களை நாம் சாதாரணமாக பாடிவிட்டு போய்விட முடியாது. தினமும் நாம் நமது பிரார்த்தனையில் இடம்பெற செய்ய வேண்டும். அதிலும் குறிப்பாக நாம் இன்று பாடப்போகும் பதியம் பிரார்த்தனையில் மட்டுமில்லை, நாம் தினசரி வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல காரியத்தை தொடங்கும் போதும் இதன் முதல் பதிகத்தையாவது பாடிவிட்டு அல்லது மனதில் சொல்லிவிட்டு அக்காரியத்தை செய்தோமானால் அந்த காரியம் ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல என்று அடியவர்களுக்கு மிகவும் வெற்றிகரமாகவும் நன்மையாகவும் முடிந்துவிடும். சிலர் நினைக்கலாம், நாம் என்ன செய்தால் என்ன, நம்மையெல்லாம் ஆட்டி படைப்பது நவக்கிரகங்கள் எனப்படும் 9 கோள்கள் தானே, அதன் தாக்கத்திலிருந்து நம்மால் எப்படி தப்பிக்க முடியும் என்று. அந்த கோள்கள் தரும் துன்பங்களிலிருந்தும் துயரங்களிலிருந்தும் நம்மை காத்தருள திருஞான சம்பந்த பெருமான் நமக்கு அருளிய ஒப்பற்ற பொக்கிஷம்தான் கோளறு பதிகம். 2ஆம் திருமுறையில் 85வது பதிகம். அந்த பதிகத்தின் வரலாற்றையும் அதை தினம் பாடுவதால் வரும் நன்மைகளையும் தான் நாம் இன்று பார்க்க போகிறோம். இந்த பதிகத்தை பார்ப்பதற்கு முன் உங்களுக்கெல்லாம் புரியும்படியான ஒரு எளிமையான கதையை சொல்கிறோம். நாம் நமது நண்பர் ஒருவர் வீட்டுக்கு போகிறோம். வீட்டு காம்பவுண்ட் முன்னால் வந்தவுடனே நமக்கு அச்சத்தை தரும் ஒரு வாசகம் போர்டில் எழுதியிருக்கிறது. என்ன? நாய்கள் ஜாக்கிரதை, பிவேர் ஆஃப் டாக்ஸ் என்று. போர்டை பார்த்தது கொஞ்சம் நாம் பயமறியது. ஆனால் உள்ளே கருப்பு நிறத்தில் ஆஜானுபாகவான ஒரு நாய் நிற்பதை பார்த்தவுடன் நமது நாடி நண்பர்கள் எல்லாம் பயம் தொற்றிக் கொள்கிறது. திரும்பி போய்விடலாம் என்று நாம் நடை கட்டும்போது வீட்டின் உள்ளே இருந்து நமது நண்பர் வெளியே வருகிறார். நம்மை அழைத்து உள்ளே வா, நாய் கடிக்காது என்கிறார். நாம் நகைச்சுவையாக, அது எனக்கு தெரியும், அந்த நாய்க்கு தெரியாதே என்று பயத்துடன் சொல்கிறோம். நண்பர் சிரித்துக்கொண்டே நம் தோள் மீது கை போட்டு உள்ளே அழைத்து செல்கிறார். இப்போது அந்த நாய் நம் முன்னால் வந்து வாலை ஆட்டிக்கொண்டே நிற்கிறது. நாய்க்கு தெரிந்துவிட்டது இது நமது எஜமானனின் நண்பர் என்பது, நாம் அவருக்கு ஒரு துன்பமும் செய்யக்கூடாது என்று. இதே போல்தான் இங்கே நண்பர் யார்? நமது இறைவன் சிவன். நாய் யார்? 9 கோள்களும் தான். இனி நமக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுமா? நிச்சயம் ஏற்படாது. இனி வரலாற்றை பார்க்கலாம். சம்பந்த பெருமான் திருநாவுக்கரசரும் திருமறைக்காட்டில் தங்கியிருந்தனர். இப்போது வேதாரண்யம் என்று அழைக்கப்படும் பகுதிதான் முன்னாளில் திருமறைக்காடு என்று அழைக்கப்பெற்றது. அந்நாளில் பாண்டிய நாட்டில் பாண்டிய மன்னன் சமண சமயம் சார்ந்திருந்ததனால் சிவனரையும் வேதனரையும் வலிமை கொண்டிருந்தன. பாண்டிய அரசி பாண்டிமாதேவியும் அமைச்சர் குலச்சிறை நாயனாரும் தான் சைவ சமயத்தை பாதுகாத்து வந்தனர். சம்பந்த பெருமான் திருமறைக்காட்டில் தங்கியிருப்பதை அறிந்து சம்பந்த பெருமானால் மட்டுமே சைவ நெறியை மீண்டும் தழைக்கச் செய்ய முடியும் என நினைத்து தமது ஏவலாளரிடம் சம்பந்த பெருமானிடம் பாண்டி நாட்டு நிலைமையை விளக்கி அவரை பாண்டி நாட்டுக்கு அழைத்து வர வேண்டி அரசியும் அமைச்சரும் அங்கே ஏவலாளர்களை அனுப்பினார்கள். இந்த ஏவலாளரும் சம்பந்த பெருமானிடம் வந்து அங்கு உள்ள நிகழ்ச்சியை சொல்லினார். அதை கேட்ட சம்பந்த பெருமான் பாண்டி நாட்டுக்கு புறப்பட தயாரானார். அப்போது அருகில் இருந்த திருநாவுக்கரச பெருமான் சம்பந்தரை நோக்கி, சமணர்கள் எல்லையில்லா கபடம் செய்பவர்கள், அது மட்டும் இல்லை, இப்பொழுது கோள்களும் நாளும் தீயவனவாக உள்ளன. ஆகவே நீங்கள் இப்போது போக நான் உடம்பட மாட்டேன் என்று கூறுகிறார் திருநாவுக்கரச பெருமான். அந்த நேரத்தில் சம்பந்த பெருமான் அருளிய அற்புதமான பதியம்தான் வேயுறு தோழிப்பங்கன் என கோளரும் என்று நாம் இப்பொழுது அழைக்கும் கோளறு பதிகம். இதில் சம்பந்த பெருமான் என்ன சொல்கிறார்? சம்பந்த பெருமான்
இறைவனை நமது உள்ளத்திலேயே எப்போதும் நிறுத்தி இருக்க தோடுடைய செவியின் பதியத்தில் என்ன சொல்கிறார்? தோடை அணிந்து, காதில் தோடுகளை அணிந்து விடையேறி தூவன் சந்திரனை தன் தலையில் சூடி காடுடைய திருநீற்றை உடம்பில் பூசி என் உள்ளம் கவர்கிறான். உங்களுக்கு தெரியும் எந்த பாடல் என்று, தோடுடைய செவியன் என்ற பாடல். அதிலும் உள்ளத்தில் சம்பந்த பெருமான் தனது உள்ளத்தில் இறைவன் இருக்கிறார் என்பதை அங்கு வெளிக்கொண்டு சொல்கிறார். இப்பதியத்தில் உமாதேவியை இடப்பாத்தில் கொண்டு நஞ்சை கண்டத்தில் தாங்கி நீலகண்டனாகி அருமையான வீணையை இசைத்து தன் முடியில் பிறைச்சந்திரனையும் கங்கையும் அணிந்து என் உள்ளத்தில் புகுந்து இருக்கிறார் என்று சொல்கிறார். அதாவது நமது உள்ளத்தில் இறைவனை நாம் தொழுவதோடு மட்டுமல்ல, உள்ளத்திலேயே இறைவனை கொண்டு வருவதாக இருந்தால் இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் நிகழும் என்பதுதான் சம்பந்த பெருமான் சொல்கிறார். இறைவனை பணிந்து நமது உள்ளத்தில் இறைவனை இருத்தி விட்டோம் என்றால் நவக்கிரகங்கள் உங்களுக்கு தெரியும். ஞாயிறு சண்டேன்னு சொல்கிறோம். ஞாயிறு தமிழில் சூரியனை குறிக்கும். திங்கள் சந்திரனை குறிக்கும். செவ்வாய் புதன், வியாழன் என்பது குரு, வெள்ளி சுக்கிரன், சனி கிரகம், பாம்பு இரண்டும், ராகு கேது என சொல்லப்படும் இரண்டு பாம்பு கிரகங்கள், அது சாயா கிரகம் என்று சொல்வார்கள். அந்த சாயா கிரகங்கள் என்னவென்றால், எல்லா கிரகங்களும் கிளாக்வைஸ் சுற்றும்போது இந்த ராகு கேது ஆன்டி கிளாக்வைஸ் சுற்றக்கூடிய கிரகங்களாகும். அந்த 9 கோள்களும் நமக்கு துன்பம் வந்தால் கூட அதை நீக்கி அதை நன்மையாக நிச்சயம் தரும் என்கிறார். திருநாவுக்கரசர் கூறியபடி மதுரை நகரை அடைந்தபோது சமணர்களால் சம்பந்த பெருமானின் சிஷ்யர்களுக்கு பல துன்பங்கள் வந்தன. ஆனால் சிவன் அருளால் அந்த துன்பங்கள் எல்லாம் விலகி முடிவில் அரசனும் பாண்டிய நாடும் உய்யும் நெறி ஏற்பட்டு மிகவும் நன்மையாகவே முடிந்தன. ஆகவே எந்த துன்பங்கள் வந்தாலும் முடிவில் அது நன்மையாக முடியும் என்பதை அவர் எடுத்துக்காட்டுகிறார். அதுபோல 11வது பதியத்தில் தானொரு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாது இருக்க வேண்டுமானால் இந்த கோளறு பதியத்தை நாள்தோறும் பாட இம்மையில், அதாவது இந்த பிறவியில் துன்பங்கள் நீக்கி மறுமையில் வானுலகத்தில் அரசாட்சி செய்யும் பேறு பெறுவார்கள். அது வெறுமனை சொல்லாமல் ஆணையிட்டு சொல்கிறார் சம்பந்த பெருமான். ஆகவே இப்பதியத்தை நாம் வீட்டிலிருந்து வெளியே இறங்கும்போது மனத்தால் ஓதி புறப்படுவோமானால் நமக்கு வினையால் வரும் தீவினை செயல்கள் விலகி நன்மையான முடிவை தரும் என்பது உறுதி என உணர்ந்து இப்பதியத்தை பாடி பலம் பெறுவோம். திருச்சிற்றம்பலம்.